இந்த வெயிட் லாஸ் பண்ணுன்றதுக்காகவே வந்து பாத்தீங்கன்னா 3 வேளை சமைக்கணும், அது வேற டிஃப்ரெண்டா ரெசிபி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிச்சுட்டே அதை வந்து பண்றது கிடையாதுங்க. சோ ஆனா ரொம்ப ஈஸியா வந்து பண்ணிடலாம். சம்டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் வச்சுட்டு அதை வந்து 2 வேளைக்கு நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டைப்ல வந்து எடுத்துக்கலாம். சோ நான் இப்படிதான் மதிய லஞ்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து தக்காளி விலை ரொம்ப கம்மியா இருக்கு இல்லையா, சோ அதனால தக்காளி தொக்கு வந்து ஆயில் வந்து கம்மியா யூஸ் பண்ணி வந்து நான் எல்லாருக்குமே, எங்க ஃபேமிலியில எல்லாருக்குமே நான் வந்து தக்காளி தொக்கா வந்து பண்ணிட்டேன். அவங்களுக்கு வந்து ரைஸோட வச்சு இந்த தக்காளி தொக்கை வச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது கூட வந்து பாத்தீங்கன்னா பீட்ரூட் பொரிச்சு அவங்களுக்கு வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா வந்து பிளான் பண்ணிட்டு, நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பீட்ரூட் பொரியல் வந்து எடுத்துக்கலாம். அது கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த கருப்பு கவனி கொள்ளு கஞ்சி வந்து நான் வந்து பண்ணுவேன். சோ ஆல்ரெடி நான் ரெசிபி எல்லாமே போஸ்ட் பண்ணிருக்கேன் இல்லையா, சோ பாருங்க. அதை வந்து நான் கிண்டிக்கிட்டேங்க. அது கூட வந்து பாத்தீங்கன்னா காலைல வேக வச்ச பச்சை பயிறு, அந்த பீட்ரூட் பொரியல், அதுக்கப்புறம் தக்காளி தொக்கு, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கூட்டு இதெல்லாம் வச்சு சும்மா ஃபில்லிங்கா வந்து சாப்பிட்டேன். நைட் டின்னருக்கு அதே தக்காளி தொக்கு சப்பாத்தி வச்சு சூப்பரா முடிச்சாச்சு. சோ இந்த மாதிரி பிளான் பண்ணலாம்.